ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி டிப்ளமேட் சேனல். நான் உங்கள் டிப்ளமேட். ஸோ இந்த டிசம்பர் மந்த் தொடங்கினதுலேருந்தே மாணவர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பெரும் குழப்பம் மற்றும் அதிர்ச்சி இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் சென்னை ஃபுல்லாக புயல் வெள்ளம்னால பாதிக்கப்பட்டிருக்கு, மற்றொரு பக்கம் டிஎன்பிஎஸ்சி அமைப்பினால மாணவர்கள் மத்தியில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பெண்டிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண வரேன். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எழுதின மாணவர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு பெரிய குழப்பம் தான் இருக்கு. எப்போ ரிசல்ட் வரும்? ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு 6 மாசமா இந்த ஒரு குழப்பம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு மந்த்தும் ரிசல்ட் இந்த மாசம் வந்துடும் இந்த மாசம் வந்துடும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க சூழ்நிலை டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ரிசல்ட் வராம டிக்ளரேஷன் அனோட்டேஷன் மட்டும் தான் வரும். சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்ற பட்சத்துல செப்டம்பர்ல வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டு பின்பு அது நவம்பரா மாத்தப்பட்டுச்சு. அண்ட் கடைசியா வந்த டிக்ளரேஷன்ல அது டிசம்பர் 2023 கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே போல இந்த மாசமும் ஒரு டிக்ளரேஷன் அனோட்டேஷன் விட்டு ரிசல்ட் கண்டிப்பா ஜனவரி 12, 2024 வந்துடும் அப்படின்ற ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. சரி, ஓகே, குரூப் 2 தான் ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனையா போய்க்கிருக்குன்னு பார்த்தோம்னா குரூப் 4 நோட்டிபிகேஷனாவது வரும் பார்த்தோம்னா அதுவும் இப்போதைக்கு எதுவும் வரக்கூடிய சூழ்நிலை அமையலன்னு தான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷனும் வரல. ஓகே, 2024 ஆண்டுக்கான தேர்வு பட்டியல், அதாவது என்னென்ன தேர்வுகள் உள்ளடக்கி இருக்காங்க, என்னென்ன தேர்வுகள் இருக்கு, அதற்கான வேகன்சிஸ் எத்தனை அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய ஆனுவல் பிளானராவது கண்டிப்பா விடுவாங்களே. ஏன்னா டிசம்பர் மாசம் வந்துருச்சு, இதோடைய இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள்ல இயரே முடிந்துரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்போ வந்துரும் அப்போ வந்துரும் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் டிக்ளரேஷன் பத்தியும் எந்த ஒரு கிளாரிபிகேஷனும் இல்லை. நமக்கு தெரிந்த ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சைட்ல இருந்து இன்னும் ஒரு கண்டிப்பா ஒரு வாரங்கள் மத்தியில வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிட்டத்தட்ட டிசம்பர் 25க்குள்ளேயே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி அமையுதுன்னு. கண்டிப்பா குரூப் 2 பிரச்சனைன்றது ஒரு பெரிய பிரச்சனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட குரூப் 2 பிலிம்ஸ் எழுதி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆயிடுச்சு. அண்ட் பிலிம்ஸ்ல கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் மெயின்ஸ் எழுதி மெயின்ஸ் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு. அண்ட் இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு 3 to 4 months எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டு அதுல யாராருக்கு வேகன்சிஸ் போஸ்டிங் உழுகுது அப்படின்ற ப்ராசஸ்லாம் இன்னும் பார்க்கவே இன்னொரு 1 year ஆயிரும் போல போஸ்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு. ஓகே, இந்த ஆனுவல் பிளானர் விட்டாவது அதுல எத்தனை வேகன்சிஸ் இருக்கு அண்ட் அடுத்த எக்ஸாமினேஷனுக்காவது ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்த்தோம்னா அதுலயும் ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியா அமையும் நினைக்கிறேன் டிசம்பர் 25க்குள்ள. கண்டிப்பா அதே மாதிரி ஜனவரி மாசம் வரைக்கும் ஆனுவல் பிளானர் எழுப்பாங்கன்னு கேட்டா கண்டிப்பா அதுவும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா கண்டிப்பா டிசம்பருக்குள்ளேயே ஆனுவல் பிளானர் அடுத்த ஆண்டுக்கானதை விட்டாதான் அது ஒரு ப்ரொசீஜரா இருக்கும். கண்டிப்பா அதே நேரத்தில் நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்கிற பட்சத்தில் இது அதுன்னு போட்டு குழப்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சில இடங்கள்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேகன்சி 15,000 to 18,000 வரும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் இருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப இருக்க ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்புன்னு தான் நான் என்ன கேட்டா சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆனுவல் பிளானரும் குரூப் 4 நோட்டிபிகேஷன் டிலே ஆகுதுன்ற பட்சத்தில் அதை உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு மந்த் ஆட் அப் ஆகும் தான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பா நீங்க குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றீங்கிற பட்சத்தில் இப்ப இருந்து நீங்க டெஸ்ட் போட அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த அளவுக்கு நீங்க படிச்சது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு ரிவிஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியாத விஷயங்களை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கத்துக்கோங்க. இதே மாதிரி டெய்லி மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதற்கான நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அதாவது நீங்க ஒரு புதிய ஆஸ்பிரண்ட் பட்சத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு. சோ ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் இதை விட்டு ட்விட்டர்லயும் சில ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்டிங்கா போய் இருக்கு. வி வாண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் அண்ட் வி வாண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அப்படின்ற 2 ஹேஷ்டாக்ஸ். அண்ட் இன்னைக்கு காலையில எடுத்து பார்த்தோம்ன்ற பட்சத்தில் நிறைய சேனல்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டெக்னிக்கல் எரர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கல. அதாவது டிஎன்பிஎஸ்சி ஃபோரம்ல இருக்க 2 ஆன்சர் கீஸும் ஒரே எக்ஸாமினேஷனோடது அப்படின்னு சொல்ல வராங்க. சோ இந்த நேரத்துல ஆல்ரெடி ஹெப்டிக்கா இருக்க நேரங்கள்ல இன்னும் நிறைய ரூமர்ஸ் கிளம்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ எது உண்மை எது பொய் அப்படின்றத தெரிஞ்சு நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு தேதி டிசம்பர் 18, இன்ன வரைக்கும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணல. சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And further more updates, just follow on guys, and thanks for watching.